சினிமா அப்டேட்ஸ் வாங்க பார்த்துடலாம். தனுஷோட நெக்ஸ்ட் படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம். டேரக்டர் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி. அமரன் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் இந்த மூவி எடுக்கிறாரு. டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீலை மட்டும்தான் கொடுத்தது. தனுஷ் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு போர் தொழில் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் கூட்டிட்டு வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுத்தீங்க. இப்போ வந்து அமரன் எடுத்த டேரக்டர் கூட்டிட்டு வந்து மறுபடியும் வில்லேஜ் சப்ஜெக்ட் என்ன மைண்ட்ல எடுக்காருன்னே தெரியல. விசாலோட மகுடம் படத்துல பாத்தீங்கன்னா நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் வந்து ஜூலைல ரிலீஸ் ஆக போகுது. அரசன் படத்துல பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட ஆக்ஷன் சீன்ஸை வந்து எடுத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. விஷ்ணு விஷாலோட நெக்ஸ்ட் படம் தான் கட்டா குஸ்தி பார்ட் 2. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின் வந்து வாங்கிட்டாங்க. அது இல்லாம இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜீவாவோட நெக்ஸ்ட் படம் தான் ஜாலியா இருந்த ஒருத்தன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நியூ போஸ்டர்ஸ் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட டீசர் பாத்தீங்கன்னா ஜூன் 21 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ டேவோட நியூ ட்ரைலர் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. படம் வந்து ஜூலை 31 வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆர்யாவோட நெக்ஸ்ட் படம் தான் அனந்தன் காடு. இந்த படத்தோட தமிழ் ட்ரைலர் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 25 பாத்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுது.